ஆமா, சைலஜா அப்படிதான். நான் உங்க பிஏ பேசுறேன். மேடம் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. என்னடா சக்திவேலு, சப் இன்ஸ்பெக்டர், என்ன யாருன்னு தெரியுதா? கட்சியில எல்லாரும் அடிப்படை உறுப்பினராகி படிப்படியா முன்னுக்கு வருவாங்க. ஆனா நான் படி தாண்டி முன்னுக்கு வந்திருக்கேன். புரியும் நினைக்கிறேன். நம்ம நாட்டுல இருக்கிற எல்லா கட்சிக்காரங்களும் அசெம்பிளிக்கு அப்புறம் அசெம்பிள் ஆகுற ஒரே இடம் நம்ம வீடுதான். அன்னைக்கு சைதாப்பேட்டு கக்கூஸ் முன்னால கஞ்சா வித்தவ, இன்னைக்கு சட்டசபையில சுகாதாரத்துறை அமைச்சர். எனக்கு பதவி பிரமாணம் பண்றதுக்கு கவர்னரே வெயிட்டிங். உனக்கும் எனக்கும் இருக்கிற பழைய கணக்கு தீக்கிறதுக்காக தான் அதே பழைய புடவே கட்டிட்டு உட்கார்ந்துருக்கேன்டா. டேய், அன்னைக்கு நான் கஞ்சா விற்கும் போது பெரிய பருப்பு ஆபீசர் மாதிரி என்ன அரெஸ்ட் பண்ணல. அப்ப நான் உன் கால் பிடிச்சு கதறி எழுது மாதிரி இப்ப நீ ஏன் கால் பிடிச்சு கதறி எழுது. உக்காக்கி சட்டை காப்பாத்துக்கோ. கால்ல வில்றா. ஏய், உன் பழைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் என்கிட்ட இருக்கு. நீ ஒரு கிரிமினல், எம்எல்ஏ ஆகிறது கூட லாயக்கு இல்லாதவனு கோர்ட்ல ரெட்டு போட்டு உன்னை ரிவேட் அடிக்காம விட மாட்டேன். கால்ல வில்லுடா. என் உயிர் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. என்னடா சொன்ன? உயிர் இருக்கிற வரைக்கும் கால்ல விழமாட்டேன்னு சொன்னான். செத்த உடனே விழுந்துட்டா. எப்படியோ கால்ல விழுந்தா சரி. டேய், வேற செல்ல கொடுங்கடா, பதவி பிரமாணத்துக்கு டைம் ஆயிடுச்சு. ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தணுங்கிறதுக்காக எங்க காலேஜ் நடத்துற இந்த புகையொழிப்பு தினத்துல சுகாதாரத்துறை அமைச்சரான நீங்களே வந்து பங்கெடுத்துக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப பெருமை. வெல்கம் மேடம். சிகரெட், பீடி, கஞ்சானா மேடம்க்கு அவ்வளவு பிடிக்கும். டாய், ஒழிக்கிறதுனா அவ்வளவு பிடிக்கும்னு சொல்ல வந்தேன். இப்போதான் மதுரைக்கு போய் மது ஒழிப்பு பத்தி பேசிட்டு வந்திருக்கேன். இங்க புகை ஒழிப்பு பத்தி பேச போறேன். இத முடிச்சிட்டு ராத்திரியே விருதுநகர் போய் அங்க விபச்சார ஒழிப்பு பத்தி பிரச்சாரம் பண்ண போறேன். பொது சேவைனா மேடம்க்கு அவ்வளவு இஷ்டம். பாருங்க, பாடியே தேஞ்சு போச்சு. மேடம் 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் ஸ்டேஜுக்கு வருவாங்க. ஆமா, ரெஸ்ட் ரூம் எங்க இருக்கு? வாங்க வாங்க மேடம். என்னடி இது? மினிஸ்டர் 10 நிமிஷத்துல வந்துருவாங்கன்னு சொன்னாங்க. ரெஸ்ட் ரூம் போய் 1/2 மணி நேரம் ஆச்சு. ஃபங்க்ஷனுக்கு வேற லேட் ஆயிட்டு இருக்கு. இப்ப என்ன பண்ற? என்னடி இவ புகையொழிப்ப பத்தி பேச வந்துட்டு குப்பு குப்புன்னு இழுத்து தள்ளுறா. அந்த கேமரா கூட. உடல் மண்ணுக்கு, உயிர் சைதைக்கு. இப்படித்தான் இந்த சிகரெட்டை பிடிக்கிறார்களோ நினைத்தாலே வாய் குமட்டிக்கிறது, வாந்தியே வருகிறது. சாப்பாட்டில் யாராவது விஷத்தை கலந்து சாப்பிடுவார்களா? அல்லது பாலில் தான் ஆசிடை ஊற்றி குடிப்பார்களா? அதையெல்லாம் விட கொடுமையானது, கோரமானது
சிகரெட் பிடிப்பது. புகைப்பிடிப்பவர்களை பிடித்து அவர்களின் நாக்கை வெட்ட வேண்டும் என்று சட்டம் கொண்டு வந்தால்தான் இந்த நாடு உருப்படும். லட்சுமி சொன்னா கேளு. வேண்டாண்டி, பெரிய எடுத்து விவகாரண்டி. பேசாம இருக்கீங்களா? இவ்வளவு சும்மா விடக்கூடாது. இந்த போட்டோஸ் எல்லாம் இன்னைக்கு ஈவினிங் பேப்பர்லயே போட்டு அவ்வளவு நார் அடிச்சு மினிஸ்டர் போஸ்ட்ல இருந்து தூக்காம விட மாட்டேன். சாயங்காலம் பத்திரிக்கையில இந்த போட்டோ எல்லாம் வரணும் நீ ஆசைப்பட்ட. ஆனா உன்னை நான் டிராவலர்ஸ் பங்களாக்கு வர வச்சுட்டேன் பாத்தியா? அந்த பத்திரிக்கையே நான் பணம் கொடுத்துதான் நடக்குது. ஏண்டி, பள்ளிக்கூடத்துக்கு போனோமா, படிச்சோமா, பரீட்சை எழுதினோமா, பாஸ் ஆனோமா, பக்காவா ஒரு பையனை பார்த்த கழுத்து நீட்டனோமான்னு இல்லாம பாலிடிக்ஸ்ல ஏண்டி மூக்க நீட்டுற? ஹே, நான் தம் அடிச்சது மட்டும் தானே நீ பாத்திருக்க. ஊற வச்ச பட்டு சாராயத்தை ஊர்தான் என்னக்கி அடிச்சிருக்கேன். கண்ணு சொருகிற வரைக்கும் கஞ்சாவும் இழுத்திருக்கேன். கண்ட கண்ட இடத்துல வேணாம் விட்டு, சின்ன பொண்ணுல கெட்ட போயிடுவேன். ஏன்னா நீ காலேஜ், ஆனா நான் ட்ரைனேஜ். டேய் கர்வாயா, குட்டி எப்படிடா இருக்கா? ஜம்முன கொடைக்கானல் வெறிக்க மாதிரி ஃப்ரெஷ்ஷா இருக்கா இல்ல? இப்போ நீ என்ன பண்ற தெரியுமா? கட்டி பூடிடா கர்வாயா, கண்டபடி கட்டி பூடிடா. அக்கா ஆஃபர் கிடைக்கும் போது சொக்கா ஆகுது. அனுபவிடா ஒக்கா மொக்கா. விடுங்கடா அவளை. அண்ணா வேண்டாண்ணா, அண்ணா என்ன விட்டுருங்க. ஐயா எந்திரிடி, பயப்படாத. உன்னை யாரும் ரேப்பா எல்லாம் பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் பழசு. என்னை எதுக்குறவங்க யாரா இருந்தாலும் என் காலில் விழ வைக்கிற தாண்டி என் பழக்கம். வாழ்க்கையில என்னைக்காவது உனக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடக்கும்ல, அன்னைக்கு தாண்டி இந்த போட்டோக்கு வேலை. அது வரைக்கும் இதை நினைச்சு ஒவ்வொரு நிமிஷமும் நீ துடிக்கணும். பரதேசிய பிடிச்சு கொல்லுங்கடா. சவுண்ட் விடக்கூடாது போடு. கட்டி பூடிடா பாட்டா பாடுறா. ஓய், உங்க எல்லாருக்கும் ஒரு அருமையான சான்ஸ். எத்தனை நாள் உங்க அக்கா கிட்ட நின்னு கீழையும் மேலையும் பார்த்து சொல்லு விட்டு கனவுல இவங்களை நினைச்சு கை நீட்டி சம்பளம் வாங்குற முதலாளியமான கம்மன் இருந்திருப்பீங்க. உங்க கனவு நினைவா போதுடா. கட்டி பிடிப்போ. என்னடா வேணாங்க, நான் போய் அக்காவை எப்படி ஆஃபர் கிடைக்கும் போது சொக்காவது கட்டி போடுறாங்க ஒக்க மக்கா. ஏண்டி
அரசியலுக்கு வந்தமா, அமைச்சரானமா, அசம்பிளிக்கு போனோமா, அறிக்கை விட்டமா, ஆஞ்சு ஒஞ்சு அப்புறம் ஒரு அமெரிக்க தொழிலதிபரை பார்த்து கல்யாணம் பண்ணி செட்டில் ஆனமான்னு இல்லாம இப்படி எரும மாடு மாதிரி ஏய், ஒரு சின்ன பொண்ணு வாழ்க்கையில விளையாடுறிய கேவலமல்ல உனக்கு? இப்ப இந்த கேமராக்கு வேலை இல்ல, மறுபடியும் எலெக்ஷன் ஒண்ணு வரும்ல, அதுல நீ நிப்பல்ல, அப்போ இதுல இருக்கிற போட்டோ எடுத்து போஸ்ட் போட்டு தமிழ்நாடு முழுக்க ஒரு செவரு விடாம ஒட்டுவேன். அத பார்த்து மாதர் சங்கம் பொங்கும், எதிர்கட்சி நொங்கும், உன் அரசியல் வாழ்க்கை மங்கும். ஏய், இப்படி எல்லாம் சொல்லி ஒரு பொம்பளை மிரட்டுற அளவுக்கு கேவலமான ஆம்பளை நான் இல்லடி. ஓடி. இதுக்கு பேர் தான் தமிழ்ல சொன்னா அதிரடி, இங்கிலீஷ்ல சொன்னா அட்டாக். உன்னை நான் அழிக்காம விட மாட்டேன். கோவிலா எனக்கா நல்லா பெருசா காட்டுங்கடா. நிகிதா அக்கா எங்க போற? ஷாப்பிங். ஜாக்கிரதை. டாய் அக்கா அவ எங்க போறான்னு ஃபாலோ பண்ணுங்கடா. சரிக்கா. குற்றாலத்துல 4 தெரு, 2 ஜாதி. ஒருத்தன் பணக்காரன், ஒருத்தன் கூலிக்காரன். அந்த ஊர்ல நீ ராஜா. ஆனா இது சேதாப்பேட்டுடா. இங்க 100 தெரு, 1000 ஜாதி. இங்க சந்து பொந்த இண்டு எடுக்கு அத்தனையும் உருண்டு பொருண்டு எந்திரிச்சு நகரமாகி வட்டமாகி சதுரமாகி எம்எல்ஏ ஆகி மினிஸ்டர் ஆகிருக்கேன்டா. இங்க ராணியும் நான் தான், ராஜாவும் நான் தான். நான் பாக்குறதுக்கு தாண்டா ஊத்துக்குழி வெண்ண மாதிரி மொழு 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 மொழுன்னு இருப்பேன். ஆனா உள்ளுக்குள்ள முனியாண்டி விலாஸ் கொத்து பரோட்டா. டேய், குற்றாலத்திலே உன்னை பொட்டுன்னு போட்டுக்கணும்டா. விட்டு பிடிச்சேன் பாரு. அதனால்தான் என் தங்கச்சியை கட்டி பிடிக்கிற அளவுக்கு வந்துட்டல. டாய், தமிழ்ல சொன்னா குத்து, இங்கிலீஷ்ல சொன்னா டெத்து. வேண்டாம், நான் இங்க வந்தது உங்க தங்கச்சியை லவ் பண்றதுக்காக இல்ல. இதை விட எனக்கு முக்கியமான வேலை நிறைய இருக்கு. தயவு செஞ்சு என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க. ஆடிய ஆட்டம் என்ன, பேசிய வார்த்தை என்ன? என் காலை தொட்ட கும்பிடு, நான் உன்னை உயிரோட விடுறேன். பொழைச்சிட்டு போ. என்னடா யோசிக்கிற? அக்கா காலை தொட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோடா. சீக்கிரம்டா. உங்க காலை தொட்டு கும்பிடுறதுக்கு முன்னாடி உங்க ஆளுங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க என்ன அடிக்க வேணான்னு. பயந்து சாகாதடா, சொல்றேன். அடிச்ச அடியில உடம்பெல்லாம் பங்க்சர் அடிச்சு போல இருக்கு. ஹலோ, மார்க்கெட் ரவியா? ரவி இல்லைங்க, அவங்க மச்சான் பேசுறேன். ரவி கிட்ட போன கொடு. கொடுக்க முடியாது மேடம், நாங்க புத்தூர்ல இருக்கோம். அங்க என்னடா பண்றீங்க? நீங்க ஒருத்தர் அடிக்கல அனுப்புனீங்களே, அவன் இவரு அடிச்ச அடியில எலும்புலாம் இடம் மாறி போச்சு. வலது கையை உடைச்சு இடது கையில கொடுத்தான். ஹலோ கரடி குமாரா, நான் தான் அம்மா பேசுறேன். இனிமே அடியாள் வேலைக்கெல்லாம் என் பையனை கூப்பிடாதீங்க. யாரோ குற்றால ராசாவா, அவன் என் பையனை அடின்னு அடிச்சு பொறி கலங்கி போய் பைத்தியம் பிடிச்சு போச்சு. பச்சளை வைத்தியத்துக்காக பாண்டி மரத்துக்கு கார்ல கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். ஏண்டி எச்சக்கல,
சைதாப்பேட்டை கூவத்துல பிறந்து கக்குசு முன்னாடி உக்காந்து கஞ்சா வித்து சாராயத்துல வாயை கொப்பளிச்சு நாத்தடிச்சு போன உடம்பு உனக்கே இவ்வளவு திமிரு இருக்குன்னா குற்றாலத்துல பிறந்து மூலிகை தண்ணியில குளிச்சு மனசையும் உடம்பையும் சுத்தமா வச்சிட்டு இருக்க எனக்கு எவ்வளவு திமிரு இருக்கும். சைலு மீன்பாடி வண்டி முருகேசன் தெரியுமா உனக்கு? என்னடி முழிக்கிற? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மீன்பாடி வண்டியும் உன்னையும் ஒன்னா வச்சு ஓட்டிட்டு இருந்தானே அவனை சொன்னேன். அதுக்கப்புறம் நீ மீன்பாடி வண்டியை கழட்டி விட்டுட்டு டெம்போ லாரி கண்டெய்னர்னு கண்ட இடத்துல வாய வச்சு கண்ணா பின்னான்னு வளர்ந்து மினிஸ்டர் ஆயிட்ட. ஏண்டி உனக்கு என்ன திமிரு இருந்துனா ஒரு ஆம்பளை கீழே படுக்க போட்டு மூஞ்சில காலை வச்சு தேய்னு தேய்ப்ப. திடீர்னு ஆடிய ஆட்டம் என்ன? பாட்டு பாடுற, போஸ் கொடுக்குற, டான்ஸ் எல்லாம் ஆடுற. ஆட்டத்துக்கே ஆட்டமா? நம்ம ஆட ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கா உன் டப்பா டான்ஸ் ஆடுறேன். ஏய், உங்க சீனியர்லாம் புத்தூர்ல இருக்கான். முன்னாடி வரணுமா பின்னாடி போகணுமா நீயே டிசைட் பண்ணிக்க. அது நான் சைலண்ட் ஆயிட்ட. செஸ்ல தான்மா ராஜாக்கு செக் வைப்பாங்க, ஆனா லைஃப்ல ராஜா தான் செக் வைப்பாரு. தமிழ்ல சொன்னா ராஜாதி ராஜா, இங்கிலீஷ்ல சொன்னா கிங் ஆஃப் தி கிங். ஆமா, உன் தங்கச்சியை யாருமே லவ் பண்ண கூடாதா? இது வரைக்கும் நான் யாருமே லவ் பண்ணலடி. ஆனா இந்த நிமிஷத்துல இருந்து உன் தங்கச்சியை லவ் பண்ணலான்னு டிசைட் பண்ண. வாமா கத்தால கண்ணழகே வா. வந்துட்டேன் மச்சான். இப்போ இங்க என்ன நடக்குதுன்னா, நான் ஏதோ உன்னை லவ் பண்றேன்னு உங்க அக்கா நினைச்சுக்கிட்டு அவ காலில் என்ன விழ சொல்றா. நான் என்ன சொல்றேன்னா, நான் உன்னை லவ் பண்ணோம்னா உன் காலில் இருக்கிற செருப்பை கைட்டி உங்க அக்கா கன்னத்துல நச்சுன்னு அடிக்கிற. அப்புறம் என்ன மச்சானே சொன்ன பிறகு அக்காவாவது ஆட்டுக்குட்டியாவது. ஐ லவ் அம்முக்குட்டி. இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம். என் தங்கச்சிய வச்ச என் அடிக்க வச்சுட்டல, உன்னை வச்சுக்கிறேன்டா. தங்கச்சிய லவ் பண்றேன்னு சொல்றேன், என்ன போய் வச்சுக்கிறேன்னு சொல்றேன். கேவலமான பொம்பளை நீ. சரி விடு, ஏதோ கோவத்துல பேசிட்ட. நானும் தங்கச்சி போய் டுவேட் பாட்டு வரேன். வாச்சலாம். ஏழைகளுக்கு சேவை செய்வதற்காக இரவு பகலாக பாடுபட்டுக் கொண்டிருக்கும் டாக்டர் கே பால் பாண்டியன் அவர்களது மருத்துவ சேவையை பாராட்டி மருத்துவ சிகாமணி என்கிற பட்டத்தை வழங்க வருகை தந்திருக்கும் ஜான்சி ராணி, அசம்பிளி சிங்கம், பாலிடிக்ஸ் பைங்கிளி, அறநிலைத்துறை அமைச்சர் மாண்புமிகு அஞ்சா நெஞ்சம் சைதை சைலஜா அவர்களே. இந்த பட்டம் எல்லாம் உண்மையிலே யாரா கொடுக்கறது? இங்க பார், நம்ம நாட்டுல எந்த பட்டத்தையும் யாருக்கும் மக்களா கொடுக்கறது இல்ல. அவனுக்கு எந்த பட்டத்து மேல ஆசை இருக்கோ அதை அவங்களே விழா நடத்தி வச்சுக்கிட்டு அவங்களே கூப்பிட்டுக்கிறாங்க. பேச வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். உடல் மண்ணுக்கு உயிர் செய்தைக்கு என் அருமை சகோதரர் பால் பாண்டியன் அவர்களுக்கு பட்டம் கொடுக்க என்னை ஏன் அழைத்தார்கள்? அவரும் சேவை செய்பவர், நானும் சேவை செய்பவள். என்ன பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். எத்தனையோ இரவு, எத்தனையோ ஊரு, உடம்பை உருக்கி உழைத்திருக்கிறேன் இந்த நாட்டுக்காக. வேப்பிள்ளை அம்மன் கோவில் திருவிழாவிற்கு வருகை தரும் அறநிலைத்துறை அமைச்சர் சைதை சைலஜா அவர்கள் வந்து கொண்டே இருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் இங்கே வந்து விடுவார். பக்த கோடிகள் அனைவரும் அமைதி காக்குமாறு. யோ கமிஷனர், கோயில சுத்தி பாதுகாப்பு ஏற்பாடு எல்லாம் பக்காவா இருக்குதுல்ல? நம்ம எப்பவுமே டபுள் ஒசாரு, புரியுதா? என்கிட்ட மோதா. நீ எப்படி இங்க வந்த? டேய் டிரைவர், வண்டி நிறுத்துடா. சாரி மேடம், வண்டி நிக்காது. கோயிலுக்கு போற வரைக்கும் வண்டியை வழியில் நிப்பாட்ட கூடாதுங்கிறது ராஜ கட்டளை. நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் இப்பொழுது வேறொரு ஆணுடன் நெருங்கிய தொடர்பில் இருக்கிறார். நீங்கள் சிறிது நேரம் கழித்து தொடர்பு கொள்ளவும். கரெக்ட் தானே? உன்னையும் உன் தங்கச்சியும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அவ காத்து புடிங்கி விட்ட சைக்கிள் டியூப் மாதிரி சப்புன்னு இருக்கா. ஆனா நீ அப்பா
டன்லப் டயர் மாதிரி சும்மா கும்தல கடி கும்மாவா இருக்க. அவளை கட்டிக்கிறேன் உன்னை வச்சு. எதுக்குடா சட்டையை கலட்டுற? மெட்ராஸுக்கு போய் என்னடா கட்டின 4 பேர் கேட்ட கூடாதுல்ல, அதுக்கு தான். மரியாதையா நீ சட்டை போடியா இல்லையா? சட்டையை கட்டின எனக்கு பேண்ட் கட்டுறதுக்கு 2 நிமிஷம் ஆகாது. சட்டை பேண்ட் இல்லாம நம்ம 2 பேரும் வெளியே போனோம்னு வச்சுக்க, குழு வேனில் குமரி சைலஜா குத்தாட்டம் 3 முடிச்சு போடாமலே மர்ம முடிச்சு போட்ட மாயாவியார் அவிலும் மர்மங்கள். யாரோட மோதிரன்னு தெரியுமா? முதல்ல ட்ரெஸ் போட போறியா இல்லையா? நான் இப்ப என் ட்ரெஸ்ஸ போடணும்னா உன் புடவைய கட்டிட்டு இந்த சிங்கிள் பீஸ நீ போடுற. இவ்ளோ சின்ன ட்ரெஸ் நான் எப்படிடா போடுறது? கோவில் வந்தாச்சு. இப்ப நீ இந்த சிங்கிள் பீஸ போட்டுன்னு வெளியே இறங்குனன்னு வச்சுக்க, உன் லெக் பீஸ் கிளீனா தெரியும். வெளியே இருக்க பக்த கோடிகள் உன்ன பீஸ் ஆகிடுவாங்க சைலு. இதே கோலத்துல கீழே இறங்கி என்ன ஒருத்த கற்பலுக்கு முயற்சி பண்றான்னு கதறி அழுதேன்னு வை. கோயிலுக்கு வந்திருக்கிற என் கட்சி தொண்டர்கள் உண்மையில வெறி நாய் மாறி பாஞ்சி கடிச்சு கொதறிடுவாங்க. குழு வேனில் மந்திரி சைலஜாவிடம் மர்மா ஆசாமி குறும்பு ஆவேசமான தொண்டர்களிடம் சிக்கி அடியுதை. காம கொடூரனுக்கு 7 ஆண்டு கடங்காவல். டை ஒரு கற்பு கரசிக்கிட்ட போய் சட்டை கலட்டி சீன் போட்டேன்னு வை, அவ கண்ணீர் விட்டு கதறி அழுதுருப்பா. நாங்க எல்லாம் அதை தொலைச்சி பல வருஷம் ஆயிடுச்சுடா. எந்த சீனை யார்கிட்ட போடணும்னு கொஞ்சம் விவஸ்தை வேணாம்? இதே கோலத்துல கீழே இறங்குறதுக்கு நான் ரெடியா இருக்கேன். நீ இறங்குடா. சைலு, நான் சொல்றேன் தப்பா எடுத்துக்காதீங்க. உங்க செல்லுக்கு ஒரு பிக்சர் மெசேஜ் வந்திருக்கு, என்னன்னு பாருங்களேன். நான் தான் அந்த மெசேஜ் அனுப்புறேன், பாருங்க. நீ எந்த லெவலுக்கு வேணா இறங்குவ, எதை வேணா கட்டுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதான் கோவில் ட்ரஸ்டிய குத்தி கொலை பண்ணும்போது சேஃப்டிக்கு ரெக்கார்ட் பண்ணி வச்சேன். அது இப்போ யூஸ் ஆகுது. இப்போ உன் செல்லுக்கு அனுப்பின வீடியோவை யாரோ 100 பேருக்கு அனுப்புறேன்னு வச்சுக்க, 100 1000 மாறும், 1000 லட்சமா மாறும், லட்சம் கோடியா மாறும். தமிழ்நாடே தகன்னு பத்திக்கிட்டு எறியண்டி. நான் சைலுடா. என்னடி சைலு? நீ சைலு, நான் ஸ்டைலு. நீ தூசு, நான் மாசு. நீ வெறும் திராட்சை, நான் ருத்ராட்சை. இதுக்கு பேர் தான் இங்கிலீஷ்ல சொன்னா ரிவிட்டு, தமிழ்ல சொன்னா ஆப்பு. போட்டுக்கிட்டு இறங்குடி என் சூப்பு. வெக்கமா இல்ல? ஒரு அறநிலைத்துறை அமைச்சர் ஒரு கோயில் ஃபங்க்ஷனுக்கு இப்படிதான் அரையும் குறையுமா ட்ரெஸ் பண்ணிட்டு போறதா? ஏன் ஜெட்டியோட போக வேண்டியதானே? இல்ல சார், வண்டியில போய்கிட்டு இருக்கும் போது நானும் இன்னொருத்தனும் அவன் சட்டை கலட்டி நான் சேலையை கலட்டி. சிச்சி, இது வரையா? ஐயோ அது இல்ல சார். அது எதுவா இருந்தாலும் சரி, இதுக்கு மேலேயும் உன்னை அமைச்சர் பதவியில வச்சிருந்தா என் கவர்மெண்ட் டிஸ்மிஸ் ஆயிடும். அதனால உன்னை அமைச்சர் பதவியில இருந்து மட்டும் இல்ல, கட்சியோட அடிப்படை உறுப்பினர் பதவியும் ரத்து பண்ணு.
ஹாஸ்பிட்டல்ஸ் டாக்டர் பால் பாண்டியன் சமீபத்தில் 100 ஏழைகளுக்கு இலவச ஆபரேஷன் செய்ததை பாராட்டி காந்தி அறக்கட்டளை இந்த வருடத்தின் சிறந்த மனித நேயர் என்ற பட்டத்தை வழங்கியிருக்கிறது. இதற்கு தமிழக முதல்வரும் அனைத்து சமூக அமைப்புகளும் இவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளது. சிறு வயதிலிருந்தே ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதே எங்கள் அண்ணனின் ஒரே ஆசை என்று பால் பாண்டியனின் தம்பி ராஜபாண்டியன் தெரிவித்திருக்கிறார். என்ன மேடம் இது? தெரியல, பழைய சைலஜாவா வந்திருக்கேன்டா. வேதாளம் மறுபடியும் முருங்க மரத்துல ஏறிடுச்சு. அடுத்த முதலமைச்சர் ஆக வேண்டிய இந்த சைலஜாவை கக்கூஸ் முன்னால கஞ்சா வைக்கிற சாதாரண சைலஜாவா ஆக்கிட்டான்டா உங்க தம்பி. மேடம், நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. எங்களுக்கு தம்பியை விட நீங்க தான் முக்கியம் மேடம். அவன் மட்டும் அப்படி பண்ணியிருந்தானா அவனை இப்பவே இங்க கூட்டிட்டு வந்து உங்க கண்ணு முன்னாடி கண்டு துண்டமான வெட்டி போடுறேன். இதுக்கு பேர் தாண்டா உள்குத்து. நான் கோயில் ட்ரஸ்டிய கொல்லும் போது நீங்க 3 பேரும் என் கூடவே இருப்பீங்களா? எனக்கு தெரியாம உங்க தம்பிய விட்டு போட்டோவும் எடுப்பீங்களா? என்கிட்ட பெட்டியும் வாங்குவீங்களா? அவனை விட்டு என் போஸ்டையும் தூக்குவீங்களா? இது தாண்டா வேஷ்டிக்கு அடியில வெடி வைக்கிறது. மேடம், ஆபரேஷன் முடிஞ்சது அந்த பொண்ணு நான் தான் கொன்னேன். இவனை வெளியே விட்டா பிரச்சனை ஆகுன்றதுக்காக வீட்டோட வேலைக்கார மாதிரி வச்சிருக்கோம். மேடம், அவனை போய் நாங்க உங்க வீட்டுக்கெல்லாம் கூட்டிட்டு வருவோமா? கமலா ஹாசன், விக்ரம், சூர்யா 3 பேரும் சேர்ந்து ஒரே படத்துல நடிச்சா எப்படி இருக்குமோ அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ். இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க எல்லாம் செத்துட்டீங்கன்னு தெரிஞ்சு உங்க தம்பி அலறி அடிச்சுட்டு ஓடி வருவான். அவனையும் உங்க கூடவே அனுப்பி வைக்கிறேன். நீங்க முன்னால போங்க, அவன் பின்னால வருவான். என்னடா ராஜா நீ எங்கடா இருக்க, வாடா சீக்கிரம் உனக்கு வைக்கிறேன்டா ஆப்பிள். நீங்க ஃப்ரண்ட்ல போங்க, அவ பேக்ல வருவான்.